ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது Thursday ஈவினிங். இன்றைக்கி டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் பட்டாணி குருமா வைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த பட்டாணி வந்து சனிக்கிழமை ஊற வச்சது, அதாவது போன வருஷம் ஊற வச்ச பட்டாணி. சரி, இது அப்படியே ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு எடுத்து வாஷ் பண்ணி குக்கரில் வேக வச்சுட்டேன். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் நேரம் செல்லை பார்த்துட்டு இருந்தாங்க. எத்தனை விசில் போச்சுன்னே தெரியல. பட்டாணி எல்லாம் குழஞ்சி அது ஒரு குருமா மாதிரி வந்துருந்துச்சு. இருந்தாலும் விடலை, அதை வச்சு அந்த குருமா பண்ணிட்டேன். குருமா கொதிக்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தியெல்லாம் பரத்தி போட்டு எடுத்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் தான் வேலையே இருக்குது. கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணணும். ஒரு சப்பாத்தி, ஒரு குருமா இதுதான் பண்ணினேன். பார்த்தா வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரமும் அழுக்காயிடுச்சு. கடைசியில் கிச்சனை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூண்டு கொடுத்துருந்தாங்க. அது உரிச்சே கொடுத்துருந்தாங்க. நானுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அவங்க கொடுத்தோடனே இன்னும் ஹாப்பியாகிடுச்சு. கையோடு அரைச்சி வச்சுட்டு தான் படுக்கணும்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு நைட்டே தண்ணியெல்லாம் கொதிக்க வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி டேவை சூப்பராக முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நிறைய பேர்